அனைவருக்கும் வணக்கம். வருங்காலத்தை பற்றி கவலை வேண்டாம். நிகழ்காலத்தில் சிறப்பாக செயல்பட்டால் வருங்காலம் தன்னால் சிறப்பாக மாறும் என்று கூறி இன்றைய வகுப்பில் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகின்ற த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா 1950 சாப்டர் 4 பார்ட் 4, அதாவது டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அதாவது அரசினுடைய நெறிவுறுத்து கொள்கைகள், கோட்பாடு மற்றும் நெறிவுறுத்து கொள்கைகளும் பற்றி சொல்லுது. ஆல்ரெடி பார்ட் 3ல் இது பார்ட் 4. பார்ட் 3ல் ஃபண்டமெண்டல் ரைட்ஸு ஆர்டிகல் 12 to 35 இது அது வந்து என்ஃபோர்ஸபிள் பை லா. திஸ் இஸ் நாட் என்ஃபோர்ஸபிள் பை லா. அதில் என்ன பிரிவில் வந்து 36 to 51 வரைக்கும் இருக்குது. இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணோம், 45 வரைக்கும் பார்த்துட்டோம். டுடே வாட் இஸ் ஆர்டிகல் 46 என்பதை பற்றி பார்க்க போகிறோம். ப்ரொமோஷன் ஆஃப் எஜுகேஷன் அண்ட் எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஷெட்யூல் கேஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப் அண்ட் அதர் வீக்கர் செக்ஷன். வாட் இஸ் ஆர்டிகல் 46 சேஸ்? ஷரத்து 46 இந்திய அரசியலமைப்பு சட்டம் 1950 என்ன கூறுகிறது என்று சொன்னால், அதாவது பட்டியலினத்தவர் மற்றும் பழங்குடியினர் மற்றும் மிகவும் நலிவடைந்த அந்த பிரிவினருக்கு முன்னேற்றத்தை கொண்டு வருதல், ஏற்படுத்தல் என்பதை பற்றி கூறுவதுதான் ஆர்டிகல் 46 சரத் 46. சரி, இப்போ என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். த ஸ்டேட் ஷல் ப்ரொமோட் வித் ஸ்பெஷல் கேர், சிறப்பு கவனம், த எஜுகேஷனல் கல்வியிலும் மற்றும் எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட் பொருளாதாரத்தினுடைய அதன் அடிப்படையிலும் ஆஃப் த வீக்கர் செக்ஷன் ஆஃப் த பீப்புள், நலிவடைந்த மக்களுடைய அந்த மக்களுக்காகவும், அண்டு மற்றும் இன் பர்டிகுலர் ஆஃப் த ஷெட்யூல் கேஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் அண்டு மேலும் ஷல் ப்ரொடெக்ட் தம் ஃப்ரம் சோஷியல் இன்ஜஸ்டிஸ் அண்டு ஆல் ஃபார்ம் ஆஃப் எக்ஸ்ப்ளாய்டேஷன். இது வரைக்கும் பார்த்துருவோம். இப்போ ஆர்டிகல் 46 என்ன சொல்ல வருகிறது என்று சொன்னால், இப்போ பாருங்க, ஷெட்யூல் கேஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப், இது வீக்கர் செக்ஷன். முதல்ல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு அரசானது கண்டிப்பாக இந்த வீக்கர் செக்ஷன் பீப்புள் இருக்காங்கல்ல, அதாவது மிகவும் நலிவடைந்த மக்களுடைய அவர்கள் இருக்காங்கல்ல, அதாவது எஜுகேஷன் கல்வியிலும் மற்றும் பொருளாதாரத்திலும் அவர்களை மேம்படுத்துவதற்காக, முன்னேற்றுவதற்காக சிறப்பு கவனத்தை செலுத்துதல் வேண்டும் என்று சொல்லுகின்றது. அதே போன்று என்ன சொல்றாங்க, ஆண்டு அதுலேயும் இந்த குறிப்பாக இந்த பட்டியலினத்தவரையும் அதே போன்று அந்த பழங்குடி மரபினர்களுக்கும் அவர்களுக்கான இந்த கல்வியிலும் பொருளாதாரம் சிறப்பு கவனம் செலுத்துதல் வேண்டும் அப்படின்னு சொல்லிடுறாங்க குறிப்பாக. சரி, அடுத்து என்ன, அதே போன்று இவர்கள் அனைவரையும் ஆல் ஃபார்ம் ஆஃப் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அப்படின்னா அர்த்தம், எல்லா விதமான சுரண்டல்களிலிருந்தும் இந்த பட்டியலினத்தவர், அதே போன்று பழங்குடியினர், அதே போன்று மிகவும் நலிந்த மக்கள், இவர்கள் அனைவரையும் பாதுகாத்தல் வேண்டும். ஒரு அரசனுடைய அது கடமை என்று சொல்வதுதான் ஆர்டிகல் 46. இப்போ ஆல் ஃபார்ம்ஸ் என்ன அர்த்தம்? இப்போ நம்ம வந்து ரிலேட்டட் ப்ரொவிஷன் பார்க்கும்போது நமக்கு தெரியும். அதாவது இப்போ ரைஸ் மில்லில் போயிட்டு என்ன பண்ணாங்க, ஒரு கொஞ்சம் பணம் கொடுத்துட்டு அதை என்ன பண்ண, கொத்தடிமையாக பாண்டட் லேபர் சொல்லல, 374 IPC இப்போ வந்து 146 BNSல இருக்குது. அந்த மாதிரியாக கொத்தடிமையாக வைத்துக் கொள்வதோ அல்லது என்ன பண்ணுறாங்க, காசு முன்பணம் கொடுத்துட்டு அவங்களே அங்கேயே வச்சுருப்பாங்க, அதான் கொத்தடிமை. இந்த மாதிரி எது செய்தாலும் அது வந்து குற்றமாக எடுத்துக் கொண்டும் அது அரசானது அவற்றிலிருந்து அவ்வாறு கொத்தடிமையாக வைத்து வேலை வாங்குவதிலிருந்து பாதுகாத்தல் வேண்டும் என்று சொல்லுகின்றது. சரி, இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ரிலேட்டட் ப்ரொவிஷன் பாருங்க, எதையெல்லாம் தொடர்புடையது என்றால், த ஷெட்யூல் கேஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டி ஆக்ட் 1989 இது தொடர்புடைய ஆக்டு. அதே மாதிரி ஆர்டிகல் 341 ஷெட்யூல் கேஸ்ட்னு இருக்கும் இந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா 1950. ஆர்டிகல் 342 ஷெட்யூல் ட்ரைப்ஸ் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 374 IPC அன்லாஃபுல் கம்பல்சரி லேபர், சட்டத்துக்கு விரோதமாக கட்டாயமாக என்ன பண்ணுறது, அவர்களை வேலை வாங்குதல் என்பதா. அப்போ என்ன பண்ணும், ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஐபிசி என்றால் he will be punishable under section 374 of IPC.
நவ் ஆஸ் பர் பிஎன்எஸ் 2023 ஆஸ் பர் செக்ஷன் 146 படி தண்டிக்கப்படுவார். சரி, அதே மாதிரி பாண்டட் லேபர் அபாலிஷன் ஆக்ட் 1976 இதன்படி இது ரிலேட்டட் ப்ரொவிஷன்ஸ். இப்போ இது தொடர்புடைய கேஸாக சொன்ன பார்ப்போம். ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ் வர்சஸ் ஸ்ரீமதி செண்பகம் துரைராஜன், ஆல் இண்டியா ரிப்போர்ட்டர் 1951, சுப்ரீம் கோர்ட், பேஜ் நம்பர் 226. இதில் என்ன விஷயம் என்றால், இந்த ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட்டினுடைய கேஸ் ஆகுதுன்னா செண்பகம் துரைராஜ் தான். செண்பகம் துரைராஜ் யாருன்னா மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு. அவங்க ஒரு பிராமின் லேடி. அவங்க சீட்டு வந்து விஷயமாக பருகின்ற போது அவங்க என்ன பண்ணுறாங்க, அதை சேலஞ்ச் பண்ணுறாங்க. இதை பார்த்துருவோம் முதல்ல. இப்போ ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ் ரிசர்வ்டு சீட் ஃபார் த வீக்கர் செக்ஷன் ஆஃப் த சொசைட்டி ஆஸ் பர் த கவர்மெண்ட் பேஸ்டு மெடிக்கல் அண்ட் என்ஜினியரிங் காலேஜ், பட் இட் வாஸ் சேலஞ்சு ஆஸ் அன்கான்ஸ்டியூஷனல். இப்போ என்ன பண்ண, அதாவது எதன் அடிப்படையில் வீக்கர் செக்ஷன் நலிவடைந்த மக்களாக இருக்கிறதால என்ன பண்ணுறாங்க, அதனுடைய பேஸில் அவர்கள் என்ன பண்ணால் மெடிக்கல் காலேஜிலும் இன்ஜினியரிங் காலேஜிலும் அந்த அவர்களுக்கான சீட்டுகள் ஒதுக்கப்படுகிறது. சரி, இப்படி இருக்கின்ற போது பட் இட் வாஸ் சேலஞ்சு, இல்லைங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து சீட்டுகளை வீக்கர் செக்ஷன் சொல்லிட்டு மெடிக்கல் காலேஜ்லையோ இன்ஜினியரிங் காலேஜ்லையோ நீங்கள் ஒதுக்குதல் கூடாது என்று இது இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என்று அதை என்ன பண்ண எதிர்த்து வழக்கு தொடுக்கிறாங்க, சேலஞ்ச் பண்ணுறாங்க. தொடுக்கின்ற போது என்ன ஆகுது, த கவர்மெண்ட் டிஃபெண்டட் இட்ஸ் ஆக்ஷன் யூசிங், அதாவது ஆர்டிகல் 46, த ஸ்டேட் கேன் ஹெல்ப் த பீப்புள் ஆஃப் த வீக்கர் செக்ஷன் செக்யூர் எஜுகேஷன் அண்ட் ஜாப்ஸ் வித்தவுட் டிஸ்கிரிமினேஷன். நான் சொல்றது அரசானது டிஃபெண்ட் பண்ணுறாங்க, சேலஞ்ச் பண்ணுறது அதை டிஃபெண்ட் பண்ணுறாங்க. இல்லை, இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஷரத்து 46 படி ஒரு அரசானது அவர்களுக்கு என்னென்ன உதவி பண்ணலாம், அவர்களுக்கான எஜுகேஷன் பாதுகாப்பு அளிப்பதும் அதே மாதிரி வேலை வாய்ப்பில் பாதுகாப்பு அளிப்பதும் இந்த டிஸ்கிரிமினேஷன்லாம் பார்க்காமல் அளிப்பது அந்த அரசினுடைய கடமை என்று என்ன பண்ணுறாங்க, அரசு வந்து டிஃபெண்ட் பண்ணுறாங்க அந்த சேலஞ்ச் பண்ணதை. அப்படி இருக்கின்ற போது அதே மாதிரி அந்த மக்களுக்கு உதவி செய்வது ஆஸ் பர் ஆர்டிகல் 46 படி அரசினுடைய கடமைன்னு சொல்கிறாங்க. இப்படி டிஃபெண்ட் பண்ணது என்ன பண்ணுறாங்கன்னா, ஆனால் திஸ் டிசிஷன் வாஸ் ஸ்டக் டவுன் as it violates the fundamental right article 15 that guarantees equality. ஆனா என்ன பண்றாங்க, அந்த டிசிஷனை உச்சநீதிமன்றம் ஸ்டக் டவுன் பண்றாங்க. ஏனென்றால் இது இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஷரத்து 15 இது என்ன பண்ற மீறுகின்ற செயலாகும். நான் ஆர்டிகல் 15 என்ன சொல்லியிருப்பாங்க, ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். 1+5 6 6 வேறுபடுத்தல். யாரையும் சாதி, மதம், இனம், பாலினம், பிறந்த இடம் இது போன்ற வகையிலே எந்த வகையிலும் அவர்களை வேறுபடுத்தல் கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அவ்வாறு அந்த அடிப்படை உரிமையில் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட ஆர்டிகல் 15 படி அதை மீறுகின்ற செயலாகும் என்று அதை ஷட் டவுன் செய்கிறார்கள். பிறகு என்ன பண்றாங்க, the apex court உச்சநீதிமன்றமானது also stated that the DPSP cannot overrule the fundamental rights. நம்ம ஆல்ரெடி சொன்னோம், பார்ட் 3 வந்து என்போர்சபிள் லா, பார்ட் 4 வந்து நாட் என்போர்சபிள் லா. இப்போ என்ன ஆகுது, இப்போ 46 15 ஆர்டிகல் வருகின்ற போது என்ன ஆகுது சொல்லிட்டாங்க ஈஸியா. அந்த இதுக்கு இடையிலே கான்ஃப்ளிக்ட் வருகின்ற போது எது ஓவர் ரூல் ஆகும் என்றால், அதாவது 46 வந்து 15 ஓவர் ரூல் பண்ண முடியாது. அதே நான் DPSP cannot be overruled fundamental rights. அடிப்படை உரிமைகளை இந்த DPSP ஆனது 46 ஆனது அதை ஓவர் ரூல் செய்ய முடியாது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இதுதான் இந்த வழக்கினுடைய வரலாறு. இப்போ இந்த SC/ST அட்ராசிட்டி ஆக்ட் 1989 எதுக்கு பொருந்தாது? இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த இந்த ஆக்டில் இருக்கின்ற செக்ஷன் 3(1) 6 இது என்ன, இன்சல்ட் அண்டு இன்டிமிடேஷன்ஸ். அவர் என்ன பண்ணுறேன், அவர்களை நான் என்ன பண்ணுறேன், இன்சல்ட் பண்ணுறேன், அவமானப்படுத்துகிறேன், அல்லது இன்டிமிடேட் பண்ணுறேன், ஒரு மிரட்டுறேன். இவ்வாறு செய்கின்ற போது அல்லது 3(1) S RS ஞாபகம் வச்சுங்க. இந்த 6 S என்னது, வியூஸ் கம்யூனிட்டியை, அதை என்ன பண்ணுற, அவர்களை அந்த சாதியின் பெயரை சொல்லி, அது பொதுமக்கள் பார்வைப்படுகின்ற அந்த இடத்திற்குள்ள சாதியின் பெயரை சொல்லி அவர்கள் என்ன பண்ணுற
அபியூஸ் அவமானப்படுத்துகிறேன் அல்லது திட்டுகிறேன் என்று சொன்னால் இப்போ அந்த குற்றம் நான் செய்துட்டேன் ஆஸ் பர் எஸ்சி எஸ்டி அட்ராசிட்டி ஆக்ட் 1989 செய்து விட்டேன் என்றால் நான் அப்புறம் வரேன் ஐயா இந்த மாதிரி போலீஸ் வந்து எஃப்ஐஆர் ரீஸ் பண்ணிட்டாங்க ஆஸ் பர் 173 ஆஃப் BNSS 2023 படி எஃப்ஐஆர் ரீஸ் பண்ணிட்டாங்க. அதனால் எனக்கு இப்போது நீங்கள் முன்ஜாமீன் எடுங்க என்று உங்ககிட்ட வருகிறார். இதுக்கு முன்ஜாமீன் கிடைக்குமா கிடைக்காதா, இது அப்ளிகபிளா நாட் அப்ளிகபிளா என்றால் நாட் அப்ளிகபிள். அதான் சொல்லுவாங்க 438 ஆஃப் CRPC 1973 நாட் அப்ளிகபிள். இப்போ புதியதாக வந்திருக்கின்ற BNSS 2023 என்றால் எந்த ப்ரொவிஷன் என்றால் 482 ஆஃப் BNSS 2023 இட்ஸ் நாட் அப்ளிகபிள். சரி சார் இது நாட் அப்ளிகபிள், இது பொருந்தாது, முன்ஜாமீனுக்கு பொருந்தாது, ஆன்டிசிபேட்டரியில் பொருந்தாது என்று சொல்றீங்க. எங்கே சொல்லப்பட்டுள்ளது? வேர் இட் ஹாஸ் பின் டிஃபைன்ட், விச் ஆக்ட், எந்த சட்டத்தில் சொல்லப்பட்டுள்ளது என்று சொன்னால் செக்ஷன் 18 ஆஃப் SC அண்ட் ST பிரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டி ஆக்ட் 1989 சொல்லப்பட்டுள்ளது. என்ன சொல்லியிருப்பாங்க? இது 438 ஆஃப் CRPC அல்லது 482 ஆஃப் BNSS பொருந்தாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, இன்னொரு பிரிவும் CRPCயில் இருக்கின்ற இன்னொரு பிரிவும் இன்னொரு சட்டமும் இது பொருந்தாது என்று சொல்லியிருப்பாங்க. இன்னொரு பிரிவு தான், சட்டம் இல்லை. என்ன பிரிவு? த ப்ரொஃபஷன் அப்பண்டஸ் ஆக்ட் 1958. இப்போ புதியதாக வந்திருக்கின்ற BNSS என்றால் எந்த பிரிவு பொருந்தாது? 401. இப்போ 360 இந்த CRPC, இப்போ 401 BNSS பொருந்துமானா பொருந்தாது. அதுவும் பர்டிகுலராக யாருக்கு பொருந்தாது என்றால் இப்போ வந்து SC, இப்போ நான் இந்த தவறு பண்ணிட்டேன், எனக்கு வந்து 18 இயர்ஸ்க்கு அபோவ் 18 வயதுக்கு மேற்பட்ட நான் இருக்கிறேன். நான் அப்படி இருக்கின்ற போது நீதிமன்றம் பார்க்குது, சரிப்பா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது, அதனால் என்ன பண்ணோம், இதை நன்னடத்தை பயன்படுத்தி இவனை விடுதலை செய்யலாம் அப்படின்னு நீதிமன்றம் என்னை விடுதலை செய்ய முடியுமா என்றால் ஆஸ் பர் 360 அல்லது 401 ஆஃப் BNSS என்றால் நோ, இது பொருந்தாது. அதுவும் பர்டிகுலர் யாருக்கு பொருந்தாது என்றால் 18 வயதுக்கு மேற்பட்டு இருக்கிறல எனக்கு பொருந்தாது. ஆனால் 18 வயதுக்கு உட்பட்டு இருந்தால் பொருந்துமா என்றால் இம்ப்ளிடன்ட் அர்த்தம் பொருந்தும் என்று அர்த்தம். அது எங்கே சொல்லப்பட்டுள்ளது? எந்த சட்டத்தில் சொல்லப்பட்டுள்ளது? எந்த பிரிவில் சொல்லப்பட்டுள்ளது என்று சொன்னால் செக்ஷன் 19 ஆஃப் SC and ST அட்ராசிட்டி ஆக்ட் 1989 சொல்லப்பட்டுள்ளது. above 18 years applicable, below 18 years above 18 years not applicable என்று சொல்லப்பட்டிருக்கும். அப்போ இம்ப்ளிடன்ட் அர்த்தம் below 18 years அந்த ப்ரொஃபஷன் அப்பண்டஸ் ஆக்ட் 1958 பொருந்தும் என்று அர்த்தம். இப்போ பார்த்தல SC ST அட்ராசிட்டி ஆக்ட் 1989ல ஒரு ட்ரையாங்கல் ஒன்று சொல்கிறேன். அதுதான் வந்து நம்ம பார்த்தோன்னா படிக்கிறது எப்பவுமே சேர்த்து படிக்கின்ற போது நமக்கு ஈஸியாக இருக்கும். தனித்தனி பூவாக இருக்குது ஒரு மாலையாக கோத்துமான அழகாக இருக்கும். அதனால் இப்போ ட்ரையாங்கல் ஒன்று போட்டிருக்கேன் SC ST அட்ராசிட்டி ஆக்டில் பாருங்கள். இப்போ 18 நம்ம ஆல்ரெடி பார்த்தல, அதாவது இந்த மாதிரி அஃபென்ஸ் இருந்தால் முன்ஜாமீன் வந்து அது பொருந்தாது. அதான் 438 CRPCயும் 482 BNSS பொருந்தான்னு சொன்னோம். அதே மாதிரி 19 செக்ஷனில் என்ன பார்த்தோம்? 360 CRPC 18 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு இதில் நன்னடத்தை காரணமாக விட முடியாதுன்னு பார்த்தோம், அது பொருந்தாதுன்னு பார்த்தோம். 360 401 ஆஃப் BNSS பொருந்தாதுன்னு பார்த்தோம். சரி, இப்போ ஒன் மோர் செக்ஷனை நான் ஆட் பண்ணியிருக்கிறேன் நமக்கு ஈஸியாக வந்து மெமரிக்காக. என்ன? செக்ஷன் 20 இதையும் சேர்த்து போட்டுங்க. ட்ரையாங்கலாக போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி தான் படிக்கணும். இப்படி படித்தா தான் எக்ஸாமில் நம்ம ஈஸியாக பாஸ் பண்ண முடியும். ஓகே, இப்போ இங்கே இது என்ன சொல்லுது? ஆக்ட் டு ஓவர் ரைட் அதர் லாஸ். இப்போ என்ன சொல்கிறாங்க? when there is a conflict between the local law and special law னா which law prevail என்றெல்லாம் special law only prevail அதான் சொல்கிறாங்க. அப்போது இந்த 20 சொல்கிறாங்க இந்த SC STக்கு எதிராக முரண்பாடாக வேறு சட்டங்கள் இருக்கின்ற போது அப்போ கான்ஃப்ளிக்ட் வருது, முரண்பாடு வருகின்ற போது எது செல்லும்? அதாவது மேலோங்கி நிற்கும். பிரிவெல்லாம் மேலோங்கி நிற்பேன் என்றால் இந்த SC ST அட்ராசிட்டி ஆக்ட் 1998 தான் மேலோங்கி நிற்கும். சரி, வேறு சட்டத்தில் எங்கே சொல்லப்பட்டுள்ளது என்று சொன்னால் செக்ஷன் 5 ஆஃப் IPC 1860 பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லியிருப்பாங்க when there is conflict between the local law and special law னா ஸ்பெஷல் லா பிரிவைல், அந்த சிறப்பு சட்டம் தான் மேலோங்கி நிற்கும் இரண்டுக்கும் முரண்பாடு வருகின்ற போது. இப்போ எங்கே சொல்லப்பட்டுள்ளது? BNS 2023 என்றால் செக்ஷன் 1ல் செக்ஷன் 6ல் சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்வாறாக நீங்கள் என்ன பண்ணணும்? ட்ரையாங்கல் படிக்கின்ற போது ஈஸியாக புரியும். அதே மாதிரி மெமரியில் இருக்கும். இப்பொழுது நம்ம ஆர்டிகல் 46 பார்த்தோம். இதில் பார்க்கின்ற போது என்ன பண்ணுவோம்? எங்கெங்கெல்லாம் தொடர்புடைய பிரிவுகள் இருக்கிறது, எங்கெங்கெல்லாம் தொடர்புடைய சட்டங்கள் இருக்கின்றது, எங்கே கேஸ்லாம் சொல்லப்பட்டுள்ளது, இவ்வாறாக ஒரு கலெக்டிவாக நாம் படிக்கின்ற போது தான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எந்த கேள்வி கேட்டாலும் நாம் பதில் அளிக்க முடியும். எனவே நீங்களும் இவ்வாறு தினமும்
தயார் செய்து பயிற்சி செய்து தொடர்ந்து முயற்சி செய்து வந்தால் வெற்றி நிச்சயம் என்று கூறி அடுத்தவள் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.